player. What a wonderful player. அஸ்வினோட ரிட்டையர்மெண்ட், இந்த ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட்டை நீ எப்படி பாக்குற? உனக்கு ஓகே ஒரு டைம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறா, இல்ல இன்னும் ஒரு வருஷம் 2 வருஷம் ஆடி இருக்கலாம்னு தோணுதா உனக்கு டெஸ்ட்? அஸ்வின் மாதிரி ஒரு ஆட்கள் வந்து வெரி ஹை செல்ஃப் எஸ்டீம் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா வந்து அவங்க ஆல்ரெடி அவங்க லெஜெண்ட் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஸ்டேச்சருக்கு வந்து போயிருப்பாங்க. அண்ட் அந்த இதை அவங்களால வந்து ஏத்துக்க முடியாது. அது வந்து ரொம்ப இது அந்த மாதிரி கூட்டிட்டு போய் ஆடாம வைக்கிறது அப்படிங்கிறது. ஒரே ஒரு இது என்ன அப்படின்னா, சீரீஸ் நடந்துட்டு இருக்கும்போது நடுவுலயே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு போனது வந்து இன்டர்பிரிட்டேஷன்ஸ் வந்து ஓகே, இந்த மாதிரியான இன்டர்பிரிட்டேஷன்ஸ்க்கு வந்து ஓப்பனா இருக்கு. லைக் இவன் வந்து கூட்டிட்டு போயிட்டு வந்து சான்ஸ் கொடுக்காம இது பண்றது அப்படிங்கிறது வந்து பட் பேக் ஆஃப் த மைண்ட் ஓடிட்டு இருந்திருக்கலாம். பட் ஆனா இந்த டைமிங் கரெக்டா மிடில் ஆஃப் த சீரீஸ்ல நம்ம இந்த ஸ்டேஜ்ல இருக்கும்போது என்னுடைய ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு சொல்றது வந்து மேபி இட் இஸ் அ மெசேஜ் அஸ்வின் இஸ் ட்ரைங் டு சே. மேபி சொல்லுவாரா என்னவோ தெரியல. வாய்ப்பு கொடுத்துருக்கலாம், இன்னும் சீரீஸ் வந்து ஆடி இருக்கலாம். அது ரிட்டையர்மெண்ட் இன்னும் கரெக்டான சமயத்துல எப்படி நம்ம படிச்சதும் வந்து T20 ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லையா, சொல்லிட்டு போறது இல்லையா, ஒரு நல்ல ஆக்சுவலி என்னோட இது ஒரே பாயிண்ட் என்னன்னா, இந்த வேர்ல்ட் WTC சைக்கிள் எல்லாருக்குமே தெரியும். அண்ட் இந்த வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 12ல இருந்து ஒரு 13 டெஸ்ட் ஆட போறோம்ன்றது லாஸ்ட் வேர்ல்டு கப் முடிச்சதுல இருந்தே நம்ம கைட்னரி தெரியும். அப்ப உனக்கு இங்க பங்களாதேஷ் கூட ஆடப்ப அஸ்வின் பெர்ஃபார்ம் பண்ணி ஜெயிச்சு குடிச்சதுல இருந்து அங்க நீ டீம் செட் பண்ணி போறப்பயே உனக்கு தெரிஞ்சிடும் அடுத்த 15 டெஸ்ட்டுக்கு ஒரு பஞ்ச் ஆஃப் பிளேயர்ஸ் தான் போக மேக்ஸ் 1 or 2 காஸ்மெட்டிக் சேஞ்ச் இருக்கும்ட்டு. இந்த சைக்கிளுக்கு இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டெபிலிட்டி பேக் பண்ணிட்டீங்கன்னா அந்த சைக்கிள் முடியற வரைக்கும் யூ ஹேவ் டு வெயிட் அண்ட் see. அண்ட் இவங்கலாம் ஒன்னும் ஒரு மேட்ச் 2 மேட்ச் டெஸ்ட் பிளேயர்ஸ் ஆடினவங்க கிடையாது. they have proven themselves. Every 10 matches he plays he is a man of the series. 37 fifers, அதாவது once in every 3 matches he is taking 5 wickets. இந்த ஸ்டாட் is that அந்த ஸ்டாட்ஸ்லாம் பல பவுலருக்கு கிடையாது. He earned the respect of the opposition. When if Ashwin is in the team, we spend more time to prepare strategy for him. So that is the respect which he brings. Consistent experiment பண்ணிட்டே அந்த adaptability இல்லையா, அது முக்கியம். See, ஒரு எல்லா பிளேயரும் ஒரு ஸ்டேஜ்ல நீ கட் பண்ணணும். You need to be the transform. Right. அங்கதான் நீ எப்படி கம்யூனிகேஷன் வச்சிருக்கேன்றத சொல்லணும். See, ஒரு பிளேயரை நீ வந்து அட்மாஸ்பியரே கரெக்டா வைக்கல. See, Washington Sundar is a good player, but instead of Ashwin on Perth test, obviously it will hurt to Saigo. அந்த இடத்துல நீ என்ன போய் as a player ட்ட பேசின, அவன் அஸ்வின் பாயிண்ட் ஆஃப் வியூ இஸ் கரெக்ட். அஸ்வினை நீ எடுத்தினா பிளேயிங் 11ல ஆடி இல்ல ஸ்குவாட்லயே எடுக்காது. It doesn't make value. நீ வேற ஒரு பிளேயர் எடுத்துட்டு போலாம். He is better than me, then it doesn't make sense for me to play this game for this country at this point of time. So I'm valued somewhere else at something else. நான் அங்க எடுத்துட்டு போய்க்கிறேன் அப்படின்ட்டான். அது எப்படி this was openly saidன்றப்ப அப்போ உனக்கு அட்மாஸ்பியர் அந்த இடத்துல வைக்க தெரியலன்னு தான் அர்த்தம். ரைட். ஓகே, இப்போ அஸ்வின் பத்தி நம்ம பேசணும். கிஷோர், நீ பார்க்கும்போது இப்போ ஆஸ்திரேலியா நேத்தன் லியானை வந்து கன்சிஸ்டன்டா அவங்க ஒரு மெயின் ஸ்பின்னராகவே வச்சுட்டு தான் எல்லா மேட்சும் ஆடுறாங்க. ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷன் கூட அவங்க ஜாஸ்தி போறதில்ல. ஃபாஸ்ட் பவுலிங் கூட அப்பப்போ இன்ஜுரி கன்சர்ன்ல ஏதாவது மாத்தி விடுறாங்க. ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த மெயினான ஸ்பின்னர் யாரு அப்படின்றது இப்போ அவுட் சைடு போனா, இப்போ லாஸ்ட் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்லயும் நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் நியூசிலாந்து கூட ஃபைனல்ல அஸ்வினை வச்சிருந்தாங்க, பட் நிறைய ஓவர்ஸ் வந்து யூஸ் பண்ணல. அடுத்த WTC ஃபைனல்ல வந்து எடுக்கவே இல்லை 11ஸ்ல. சோ இப்படி பவுலர்ஸ் மெயினான ஸ்பின்னர்ஸை வந்து கொஞ்சம் இன்கன்சிஸ்டன்டா ரொம்ப ஷஃபிள் பண்ணிட்டே இருக்கிறது ஒரு ப்ராப்ளமா இருக்கா? ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன், நான் படிச்ச வரைக்கும் சொல்றேன். ஸோ இந்த சீரீஸும் போது அந்த ஆஸ்திரேலியன் மீடியா எழுதின ஒன் ஆஃப் த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, இந்தியா கம்பேர் பண்ணும்போது ஆஸ்திரேலியாவில் வந்து அந்த பைப்லைன் ஆஃப் நியூ பிளேயர்ஸ் கம்மிங் இன் வந்து ரொம்ப கம்மியாயிட்டே வருது அப்படிங்கிறது அவங்க வந்து ஒரு கன்சர்னாவே சொல்றாங்க. ஸோ இங்க பார்த்தனா வந்து எல்லாம் ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் த ஸ்குவாட் இன் ஆஸ்திரேலியா டீம் நீ எடுத்து பார்த்தனாவே இட் இஸ் அவங்க எல்லாரும் முக்கால்வாசி பேர் அங்கே வந்து கொஞ்சம் வயசானவங்க 30+, 35+. நல்ல தாடியெல்லாம் நிறைச்ச யாரோ பெரிய கையை கூட்டாந்து போலிங் போட்டிருக்காங்கன்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அவங்க புது பிளேயர்ஸை வந்து கண்டெடுக்கிறதுக்கான அந்த பைப்லைன் அண்ட் அந்த புது பிளேயர்ஸ் உருவாகிற ரேட்டு அண்ட் அவங்க வந்து ரெடியாகி வருது, இதெல்லாமே ஆஸ்திரேலியா வந்து பற்றாக்குறை போயிட்டு இருக்கு. ஒன்று என்ன அப்படின்னா, இது என்ன அப்படின்னா வந்து மேபி ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் போர்டு வந்து சப்கான்டினென்ட்லேருந்து அங்கே இமிகிரன்ஸாக போய் செட்டில் ஆன 2வது தலைமுறை இது வந்து
எடுக்கலாம், வாய்ப்பு இருக்கலாம். அவங்க வந்து மேபி வந்து நேட்டிவ்ஸை தான் வந்து நிறைய இருக்கணும் அப்படிங்கிறது இது வந்து முடிவு பண்ணியிருக்கலாமா என்னங்கிறது தெரியல. பட் அது கண்டிப்பாக ஒரு பாசிபிலிட்டியாக இருக்கும்னு நான் வந்து கன்சிடர் பண்ணுறேன். ஏன்னா ஒன்று அவங்களுக்கு வந்து அந்த பைப்லைன் வந்து அவ்வளோ சீக்கிரம் வரதில்லை. அவங்களுக்கு வந்து இருக்கிறவங்க இது பண்ணிட்டு இருக்கணும். அதனால வந்து இருக்கிற பவுலர்ஸ்க்கே வந்து அவங்க வந்து சான்ஸ் கொடுத்து அவங்க வந்து இந்த லெவலுக்கு வந்து கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இந்தியா பொறுத்த அளவுக்கு வந்து ஐ திங்க் வி ஆர் ஸ்பாயில்ட் பை சாய்ஸ். ஸோ அஸ்வினா இல்லையா, வாஷியா இல்லையா, ஜடேஜாவா இல்லையா, அக்ஷர் பட்டேலா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு நிறைய இருக்கு. ஸோ இது ஒர்க் அவுட் ஆலையா இது பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எவ்வளவுதான் வந்து அந்த ஏபி டெஸ்டிங் பண்ணிட்டே இருப்பீங்க. ஸோ இது இல்லையா இந்த ஆள், இது இல்லையா இந்த ஆளுன்னு சொல்லுவேன். நான் அரவிந்த் சொன்ன பாயிண்ட்டுக்கு நான் கண்டிப்பா போவேன். ஜஸ்ட் பிகாஸ் நீங்க அஸ்வின் மாதிரி எடுத்துட்டு யூஸ் பண்ணாம எதுக்கு ஒருத்தனை வந்து கூட்டிட்டு போறீங்க அங்க? ஸோ வாட் இஸ் த பர்பஸ்? அந்த எந்த ரோலை வந்து பிளே பண்ணாங்க? ஒரு ரோலுக்கு நாலு பேரை வச்சிருப்பீங்க ஒரு ரோலுக்கு. ஸோ ஐ திங்க் இந்தியா ஒரு கட்டத்தில் வந்து ஓகே இல்லை இந்த ஃபார்மேட்டுக்கு இந்த பர்டிகுலர் ரோலுக்கு இந்தந்த ஆப்ஷன்ஸை இந்தந்த டைமில் நாங்கள் எவாலுவேட் பண்ணுறோங்கிறதுல தீர்க்கமாக செயல்பட்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். 13 ஜோக்கரா இருந்தா என்ன பண்றதுன்ற மாதிரி கன்ஃபியூஷன் ஆயிருது அந்த இடத்துல. ஏன்னா இப்போ அஸ்வினும் ஜடேஜாவும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ற இந்த டைம்ல தான் இவங்க வந்து ஃபிங்கர் ஸ்பின்னர் வந்து இப்போ ட்ரெண்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டு லெக் ஸ்பின்னர் ரிஸ்ட் ஸ்பின்னர் வேணும்னு சொல்லிட்டு குல்தீப்பையும் செகலையும் வந்து கொண்டு அவங்க 2 பேரும் நல்லா தான் போட்டாங்க. பட் இருந்தாலும் எந்த காரணத்துக்காக இவங்க 2 பேர்த்தையும் ஹோல்ட் பண்ணாங்கிறது ஒரு சாலிடான ரீசனாவே இப்ப இல்ல. அப்போ திடீர்னு அப்படியே அப்ரப்டா கட் பண்ணி விட்டாங்க. என்ன பொறுத்தளவுக்கு இந்தியா இஸ் ஸ்பாயில்ட் பை சாய்ஸஸ் நான் சொல்லுவேன். ரைட், ரொம்ப நேரமா ஒருத்தன் காணாம போயிட்டான், அவனை கூப்பிடுவோம். ராஜு. பொதுவாவே இந்த கமெண்ட் வந்து எல்லா பிளேயர்ஸுமே ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. இப்போ டெண்டுல்கர் ஆடின காலத்துல இருந்து நம்ம முன்னாடி வந்து அசருதீன் ஆடினது எல்லாருமே பார்த்தா, கங்குலி காலம் எல்லா காலத்துல பாத்தீங்கன்னாலும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல சீனியர் பிளேயர் எல்லாம் ரிட்டையர் ஆனோம், இளைஞர்களுக்கு வழிவிடணும் அப்படின்ற மாதிரி இந்த அரசியல் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி ஒரு கமெண்ட் வந்து எல்லா காலத்திலயும் ஒரு குரூப் சொல்லிட்டே தான் இருப்பாங்க. இப்பயும் அதை நம்ம ரொம்ப ஹெவியா கேட்கிறோம். பர்டிகுலர்லி ரோஹித் சர்மா, கோலியை வச்சு இந்த டாக் போயிட்டே தான் இருக்கு. இப்போ இதை நீ எப்படி பாக்குற? இப்போ இவங்களும் வெளியே போயிட்டா டெஸ்ட் எப்படிதான் இருக்கும்னு நீ நினைக்கிற? இல்ல உண்மையிலேயே யங்ஸ்டர்ஸ் தான் உள்ள வரணும்னு நினைக்கிறியா டெஸ்ட்டுக்கும்? ஓகே, கோலி வந்து ஓகே, அது வந்து கோலி வந்து நம்ம வெளியே போட்டு சொல்லவே முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். ஏன்னா கோலி வந்து அந்த ஒரு எலைட் கேட்டகரியில போயாச்சு ஆல்ரெடி. இப்போ கோலிய வெளியே தூக்குனா பத்தி எரியும், அதனால அது பண்ண முடியாது. அடுத்து நம்மளுக்கு வந்தோம் அப்படின்னா சரி, இப்ப ரோஹித் சர்மாக்கு எடுக்கிறோம் அப்படின்னா இப்ப உள்ள ரீப்ளேஸ் பண்றதுக்கு யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இப்ப நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பார்த்தோம், யார் ஆனா தேவ்தத் படிக்கல் ஆனா அவர் என்ன பண்ணாரு அப்படிங்கிற கேள்வி வருது ஆக்சுவலா. ஸோ அதுவும் இல்லாம நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா ரோஹித் சர்மா வந்து கேப்டன்சியை பொறுத்த வரைக்கும் டீசெண்டா தான் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். ஏன்னா ரோஹித் வந்து நம்ம முதல்ல இருந்தே பார்த்துருக்கோம், அந்த பிளேயர்ஸை ஃபைன் பண்ணி அந்த க்ரூம் பண்றது அப்படிங்கிற விஷயத்துல ரோஹித் சர்மா என்ன பொறுத்த வரைக்கும் ஓவர் தி இயர்ஸ் நல்லா பண்ணிருக்கான். ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த டாக் அதான் அது எப்பயுமே வந்துட்டு தான் இருக்கும். இப்ப என்ன போயிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த WTC ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகணும், அது வரைக்கும் ஒரு டீம் தான் போகும்னு நினைக்கிறேன். மேபி இந்த சைக்கிளுக்கு அப்புறம் மேபி செலக்டர்ஸ் வந்து எடுக்கலாம், ஒரு டிஃபிகல்ட் கால் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. மேபி அந்த டைம்ல வந்து ஓகே இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து முக்கியத்துவம் கொடுக்கலாம். ஆனா எனக்கு இந்த சீரீஸ் வரைக்கும் ஓகே, இப்போ நம்ம ஃபைனலுக்கு போறோம் அப்படின்னா அப்போ புதுசா ஒரு ஆளை கொண்டு வந்து அப்போ வந்து பொசிஷன் எல்லாம் மாத்தி பண்றது கஷ்டம். அதனால அந்த கேப்டனை மாத்தினாலுமே அந்த டீமுக்குள்ள நிறைய டைனமிக்ஸ் மாறும். ஸோ அதனால ஃபைனல் வரைக்கும் இந்த டீம் தான் ஓடும், செலக்டர்ஸும் அதை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ ரோஹித் சர்மா கேப்டன்சி பத்தி சொன்னேன்ல, இப்போ இந்த விஜய் சித்து விளாக்ஸ் சித்து வந்து தன்னோட இதெல்லாம் டீல் பண்ற மாதிரி ரோஹித் சர்மா ஒரு மாதிரி டீம் அப்படி பிளேயர்ஸையும் ஒரு மாதிரி பொத்துனாப்புல கூட்டிட்டு போயிடுறாப்புல அப்படின்னு நினைக்கிறியா நீ? கண்டிப்பா நான் அப்படிதான் பாக்குறேன். ஏன்னா இப்போ ஒரு பவுலிங் போடுற பையா இருந்தாலும் சரி, ஒரு ப்ரெஷர் சிச்சுவேஷனா இருந்தாலும் சரி, அந்த ஸ்பாட்ல வந்து அவன் வந்து பிளேயர்ஸ்ட வந்து ஒரு கத்தியோ இல்ல அது ஓகே அது சின்ன சின்ன இடத்துல இருக்கும், மத்தபடி அவன் ரொம்ப டென்ஷனை காமிச்சு ரோஹித் சர்மா ரொம்ப டென்ஷன் காமிச்சு பிளேயர்ஸை இது பண்ண மாதிரி எனக்கு தெரியல. அதே மாதிரி அந்த பிளேயர்ஸை பேக் பண்றது இப்போ வந்து நம்ம ரவி சாஸ்திரி மாம்ஸ் இருந்த காலத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 மேட்ச் ஆடுவாங்க, ஓகே பர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லப்பா நீ வெளியே உட்காரு அப்படின்னு 3வது மேட்ச் உட்கார வச்சிருவாங்க. ஆனா 3வது மேட்ச்ல தான் நல்லா ஆடி இருப்பான் அந்த பிளேயர். ஒரு புது பிளேயரு ஒரு 2 மேட்ச் சான்ஸ் கொடுத்துட்டு வெளியே உட்கார வச்சா அது வந்து விலைக்கே ஆகாது.
தோனி ஆகட்டும் ரோஹித் சர்மா ஆகட்டும் எடுத்த பிளேயர்ஸை பேக் பண்ணுவாங்க எப்பயுமே. இப்ப வந்து ஜடேஜா வந்து ஒரு பெரிய பினிஷர் ஆவான் அப்படின்னு வந்து தோனி வந்து முதல்ல சொல்லிட்டு இருந்தப்ப எல்லாருமே சிரிச்சிட்டு இருந்தாங்க. என்னப்பா ஜடேஜா வந்து பினிஷரா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. சோ அந்த மாதிரிதான் நான் ரோஹித்தையும் பாக்குறேன். ஏன்னா ரோஹித் ஓகே தோனியாவுக்கும் கம்பேர் பண்ணலைனாலும் எனக்கு ரோஹித் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெட்டர் கேப்டன். அந்த பிளேயர்ஸை பேக் பண்றதாகட்டும், அந்த டேலண்ட்டை ஃபைன் பண்றதாகட்டும், ரோஹித் வந்து ஓவர் தி இயர்ஸ் வந்து நல்லா தான் பண்ணியிருக்கான்.